மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்து ஹைதராபாத்தில் வளர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர் சீதாராம் யெச்சூரி. தொடர்ந்து டெல்லி JNUவில் PhD படிப்பதற்காக சென்றபோது 1974ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தில் தன்னை அவர் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து மாணவர் சங்க தலைவராக 3 முறை தேர்வான அவர் 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு அதே ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். தொடர்ந்து பிரகாஷ் காரத்துடன் இணைந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை இடதுசாரி கோட்டையாக மாற்ற காரணமாக அவர் அமைந்தார். 1978இல் SFIயின் அகில இந்திய இணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து SFIயின் அகில இந்திய தலைவராகவும் அவர் உயர்ந்தார். கேரளா அல்லது மேற்கு வங்காளத்தை தாண்டிய பிற மாநிலத்தில் இருந்து வந்து SFIயின் முதல் தலைவரானவர் யெச்சூரிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1984ஆம் ஆண்டு CPM மத்திய குழுவிற்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் முழு நேர அமைப்பாளராக மாறுவதற்கு மிக குறைவான நேரமே எடுத்தது. தொடர்ந்து களத்தில் அத்தனை வேகத்துடன் குரலில் அத்தனை தனது சக்தியுடன் செலுத்தி கருத்தில் அத்தனை தெளிவு என 1978 முதல் 1998 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அதிகார வர்க்கத்தை குலைநடுங்க வைத்த தோழர்கள் கூட்டம் இருந்தது. எங்கெல்லாம் அந்த தோழர்கள் கூட்டம் இருந்ததோ அங்கெல்லாம் அக்கூட்டத்தை வழிநடத்தும் தலைவனாக சீதாராம் யெச்சூரி இருந்தார். அப்போது இது கட்சியிலும் பிரதிபலித்தது. தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு CPM ஆதரவு தெரிவிக்க மிக பெரும் காரணியாக இருந்த யெச்சூரியுடன் இணைந்து சிதம்பரமும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பொதுவான குறைந்தபட்ச திட்டங்களை உருவாக்கினார். இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையின் போது CPM உடன்படிக்கைக்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் யெச்சூரி ராஜ்யசபாவில் பட்டியலிட்டார். தொடர்ந்து மன்மோகன் சிங் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டாலும் CPMஇன் சுதந்திர வெளியுறவு கொள்கை என்ற கருத்தை மீறுவதாக கூறி பிரகாஷ் காரத் அதனை தொடர்ந்து நிராகரித்திருந்தார். இந்த நிலையில்தான் தனது அரசியல் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே மதச்சார்பற்ற ஜனநாயக மக்கள் சார்பாக அரசை அமைப்பதில் முக்கிய பங்காற்றி அவர் வந்தார். தொடர்ந்து எப்போதும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடியதோடு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதில் நம்பிக்கை கொண்டவராகவும் வன்முறைக்கு எதிராக எப்போதும் குரல் எழுப்பி வந்தார். இந்த நிலையில் கோவிட் பெருந்தொற்றில் தனது 34 வயதை இருந்த யெச்சூரி சமூகத்திற்காக தன் கடைசி மூச்சு வரை குரல் கொடுத்துக் கொண்டே இருந்தார். தொடர்ந்து 72 வயதான யெச்சூரிக்கு கடந்த மாதம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தீவிர காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். போராட்டம் ரத்தத்திலேயே கலந்திருந்ததால் எத்தனையோ போராட்டத்தை சந்தித்து அதில் வெற்றி பெற்றிருந்தாலும் மரணத்துடனான போராட்டத்தில் தோல்வியை தழுவிவிட்ட தோழர் யெச்சூரி தொடர்ந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் காம்ரேட் என்றே அழைக்கும் அவர் தன்னை போன்ற லட்சக்கணக்கான காம்ரேடுகளை உருவாக்கிவிட்டு தொடர்ந்து அவர் இந்த மண்ணுலகை விட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா. அவசர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசம் உதவியுடன் சீதாராம் யெச்சூரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது காலமானார். ஆகஸ்ட் 19ஆம் தேதி தீவிர காய்ச்சல் சுவாச கோளாறு ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் இன்று காலமாயிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். அது குறித்த தகவல்களையும் செய்தியாளர் காவியா வழங்கிட கேட்டோம். சென்னையில் பிறந்து ஹைதராபாத்தில் வளர்ந்து அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடிய பயணமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் உடல்நலக் குறைவார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவசர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசம் உதவியுடன் சீதாராம் யெச்சூரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் காலமானார் என்ற ஒரு செய்தி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சீதாராம் யெச்சூரி சென்னையில் 1952ஆம் ஆண்டு பிறந்து ஹைதராபாத்தில் வளர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய படிப்பையும் படித்திருக்கிறார். சீதாராம் யெச்சூரி சென்னையில் தெலுங்கு பேசும் குடும்பத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். மாணவர் பருவத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருந்து வந்த யெச்சூரி மேற்கு வங்க மாநிலத்தில் பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டவர். அவசர சிகிச்சை பிரிவில் உடல்நலக் குறைவு காரணமாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட சீதாராம் யெச்சூரி தற்போது உடல்நிலை
சிகிச்சை பலனின்றி மிகவும் பாதிக்கப்பட்டு காலமானார் என்ற ஒரு செய்தி கிடைத்தது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்மை செய்தியாக.